35 வயசு அரவிந்த் ஒரு மினிமலிஸ்ட். மினிமலிசம் அப்படின்னா குறைஞ்சபட்ச பொருட்களை வச்சு நிம்மதியா வாழ்றது. அரவிந்த் வீட்ல ஒரு நாற்காலி தான் உண்டு. அவன் எப்பவும் தரையில தான் உட்காருவான். அவன் வீட்டுக்கு யாராவது வயசானவங்க வந்தா உட்கார்றதுக்கு ஒரு நாற்காலி வச்சிருக்கிறான். அன்னன்னைக்கு அவன் எவ்வளவு உணவு சாப்பிடுவானோ அவ்வளவுதான் வாங்கி சமைப்பான். அவன்கிட்ட ஃப்ரிட்ஜ் கிடையாது. 3 பேண்ட்ஸ் 3 ஷர்ட்ஸ் தான் அவன்கிட்ட உண்டு. அதை அவனே துவைச்சி ப்ரெஸ் பண்ணி கொடியிலேயே ஹேங்கர்ஸ்ல போட்டுருவான். அவன்கிட்ட எத்தனை துணி இருக்குதோ அத்தனை ஹேங்கர்ஸ் தான் அவன் வச்சிருக்கிறான். அதனால அவனுக்கு அல்மேரா கபர்ட் எதுவுமே தேவையில்லை. வெளியே போக வர போக்குவரத்துக்கு எந்த வண்டியும் கிடையாது. அவனோட வீடு சின்ன வீடா இருந்தாலும் சுத்தமா இருக்கும். பொருட்கள் அங்கேயும் இங்கேயும் இறஞ்சு கிடக்காது. ஏன்னா அவன்கிட்ட தான் பொருட்களே இல்லையே. இப்படி என்னை மாதிரி எல்லாரும் மினிமலிஸ்ட் வாழ்க்கை முறைய வாழ்ந்தா பணமும் செலவாகாது, நேரமும் மிச்சப்படும்னு அரவிந்த் சொல்றான். அரவிந்த் மாதிரி நாம ஒரே அடியா குறைஞ்சபட்ச வாழ்க்கை வாழாட்டினாலும் நிறைய பொருட்களை வாங்கி சேர்க்கறதையும் உடைகளுக்கு அதிக பணம் செலவழிக்கிறதையும் தவிர்க்கலாமே. கொஞ்சத்தை வச்சு நாம நிறைய சாதிக்கணும். கொஞ்சமா பேசி அதிகமா உழைக்கணும். முக்கியமான காரியங்களை மட்டும் நம்ம கவனத்தை செலுத்தி முக்கியமில்லாத காரியங்களை தவிர்த்து வாழ்ந்தோம்னா ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைய நாமும் வாழலாம். ஆண்டவரும் நம்ம செல்வத்துக்கோ நம்ம தேடி சேர்த்து வச்ச பொருட்களுக்கோ முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம ஆன்மாவைத்தான் பாக்குறாரு. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன்னு இயேசு சொல்றத வேதாகமத்துல வாசிக்கிறோம். பரிபூரணமான வாழ்க்கைனா நம்முடைய நேரத்தையும் சக்தியையும் திறமையையும் ஆண்டவர் பிரியப்படும் வழியில செலவழிச்சு நம்மை ஆண்டவர்கிட்ட இருந்து விலக்கும் எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி தள்ளுறதுதான். கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது நமக்கு எல்லாம் போதுமானதா இருக்கும். அதுக்கு மேல என்ன வேணும்? என்ன நான் சொல்றது சரிதானே?